இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நம்ம தியானிக்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரம் வசனம் 3-8 வரைக்கும். இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மரியாள்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப பியூரான கலங்கமே இல்லாத நலதம் அப்படின்ற ஒரு வாசனை திரவியத்தை ஒரு 1/2 லிட்டர் எடுத்து ஆண்டவருடைய ஏசப்பாவுடைய காலில் ஊற்றுறாங்க. ஊற்றி தன்னுடைய தலை மயிரால் அதை தொடச்சி விடுறாங்க. அப்போ கூட இருக்கிற யூதாஸ் காரியோத் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் நீ இவ்வளோ விலை மதிக்க முடியாத இந்த தைலத்தை போய் ஆண்டவர் காலில் ஊத்துறியே, அதுக்கு பதிலாக அதை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு, அதாவது இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறார். உடனே ஏசப்பா சொல்கிறாங்க, நீ அவளை விட்டுடு, அவன் எனக்காக பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாங்க. யூதாஸ் காரியோத் சொன்னதில் ஏதாவது தப்பு இருக்கா? நல்ல விஷயம் தானே சொன்னார். நம்ம கூட சில நேரங்களில் சொல்லுவோம்ல, என்னப்பா இது, ஹீரோவோட கட்டவுட்டுக்கெலாம் போயிட்டு பால் ஊற்றுறாங்க, அதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல, சாமியோடைய சிலைக்கு போய் பால் ஊற்றுறாங்களே, அதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறோம்ல. அதே மாதிரி தான் யூதாஸும் சொன்னார். நல்ல விஷயம் தானே சொன்னார். அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவர் யூதாஸோடைய மனம் காயப்படுற மாதிரி பேசினார் அப்படின்னா, அடுத்த வசனம் சொல்லுது, வசனம் 6 பாருங்க. அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதில் போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். ஸோ ஏசப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவனுடைய மனசை பார்க்குறாங்க. அவன் வாயில் சொன்னான் தரித்திரருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் மனசில் என்ன, நிஜமாக அதை பற்றி நினைக்கல. ஏன்னா அவன் என்னது, அவன் ட்ரெஷரர். ட்ரெஷரர்னால என்ன ஆகும், இப்போ விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னால் அந்த காசு ஆட்டோமேட்டிக்காக அவன்கிட்ட தான் போகும். அவன் ட்ரெஷரர்னால அதை எப்படியாவது கொள்ளையடிச்சிடலான்றது தான் அவனுடைய எண்ணம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய எண்ணத்தை பார்க்குறாரு. அவனுடைய பேச்சும் அவன் எண்ணமும் ஒன்றா இருக்கான்னு பார்க்குறாரு. ஒருவேளை அவன் எண்ணத்துலேயும் இது தரித்திரருக்கு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவன் நினச்சிருந்தான் அப்படின்னா, கண்டிப்பாக ஆண்டவர் அவனை வாழ்த்திருப்பார். ஏன்னா ஆண்டவர் எப்போவுமே மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆண்டவர் தான் நம்மளுடைய ஆண்டவர். ஸோ அவன் அப்படி நினைக்கும் போது என்ன இவன் இப்படி நினைக்கிறான், எனக்கானது எனக்கு தானே அப்படின்லாம் சொல்லி ஆண்டவர் நினச்சிருக்க மாட்டார். தரித்திரருக்கு கிடைக்கணும்னு தான் நினச்சிருப்பார். ஆனால் நிஜத்தில் யூதாஸோடைய எண்ணம் எப்படி இல்லை அப்படின்னா, அவனுக்கு நிஜமாகவே அது தரித்திரருக்கு போகணுன்றது ஆசை கிடையாது. அவன் திருடனாக இருந்தபடினால அந்த காசை எப்படியாவது கொள்ளையடிக்கணும்னு நினச்சிருந்தான். அவனுடைய எண்ணமும் பேச்சும் ஒன்றா இல்லாதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனை அதட்டினார். இதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பேச்சு எண்ணமும் ஒன்றா இருக்கா? சில நேரங்களில் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் போயிட்டு சூப்பர்ப்பா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ நல்லா வருவ, இன்னும் நீ நல்லா வருவ, எப்படி நீ இப்படி வந்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை நீங்கள் நிஜமாகவே வாழ்த்துறவங்களா இருக்கீங்களா? இல்லை சில நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களில், எப்படி இவன் இவ்வளோ பெரிய ஆளானா, எப்படி இது நடந்துச்சு, ஆனால் வாயில் அவன்கிட்ட பேசும்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா, சூப்பர்ப்பா, இன்னும் நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய எண்ணங்கள் இருக்குதா? நம்மளுடைய எண்ணத்தில் நம்ம அசிங்கமாக இருந்துட்டு வெளியில் நல்ல விதமாக பேசணும் அப்படின்னா ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளுடைய எண்ணமும் பேச்சும் ஒன்றா இருக்குதான். நம்மளுடைய எண்ணமும் நல்லதாக இருக்கணும், நம்மளுடைய பேச்சும் நல்லதாக இருக்கணும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.